போராடி மரியாதைக்குரிய நான் போற்றுகின்ற ஐயா கண்ணு அவர்களே, அவர்களின் வருகை தந்திருக்கின்ற விவசாய தலைவர்கள் பெருமக்களே, என்னுடன் வருகை தந்திருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள், குறிப்பாக செல்வகுமார் அவர்கள், வைத்திய அவர்கள், உமாநாத் மற்றும் அனைத்து நிலை நிர்வாகிகளும், விவசாய பெருமக்களும், ஊடக நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாஸ் பரிவார வணக்கங்கள். உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தாமதமாக வந்ததற்கு மன்னிக்கவும். காலையில் கொஞ்சம் பல நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு வந்து தந்திருக்கின்றேன். நம்ம இங்கே காவிரி ஆற்றங்கரையில் இந்த ஒரு நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. காவிரி ஆறு தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு, உயிர் நாடி. காவிரி ஆறு தமிழ்நாட்டின் 8 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த 8 கோடி மக்களில் 5 கோடி மக்கள் காவிரியை நம்பியிருக்கின்றார்கள். 5 கோடி. சென்னையில் 1 கோடி மக்கள் காவிரியை நம்பியிருக்கிறார். வீராணம் மூலமாக சென்னை மக்கள் தண்ணியை குடிச்சிட்டு இருக்கிறார். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 38 மாவட்டம், அதில் 22 மாவட்டம் காவிரியை நம்பியிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு ஆறு நமக்கு வரம், இயற்கை கொடுத்த வரம் இது. ஆனால் இந்த வரத்தை நாம் சரியான முறையிலே பயன்படுத்துவதில்லை. காலங்காலமாக நம் கோரிக்கை, எத்தனையோ கோரிக்கைகள் இருக்கிறது. அதில் ஒரு கோரிக்கை வருகின்ற வரம், அதை பகிர்ந்து மற்ற பகுதிகளுக்கு இந்த நீரை எடுத்து செல்ல வேண்டும். இதுதான் நீர் மேலாண்மை, வாட்டர் மேனேஜ்மெண்ட். நீர் மேலாண்மைனா சாதாரணமாக என்னால் சொல்ல முடியும். ஒரு மாதம் பெய்கிற மழையை சேமித்து அடுத்த 11 மாதம் பயன்படுத்தணும். பருவம் ஒரு காலத்தில் 45 நாள் இருந்தது, மொத்தம் 6 மாதம். தென்மேற்கு பருவம், வடகிழக்கு பருவம், இது 6 மாதம். ஆனால் பெய்கிற மழை 45 நாள் பெய்ஞ்சது. அப்போது 900 மில்லிமீட்டர் பெய்ஞ்சது. இப்போது 45 நாள் பதிலாக 30 நாள் தான் பெய்யுது மழை. ஆனால் 950 மில்லிமீட்டர் பெய்யுது. கூடுதலாக பெய்யுது, குறைவான நாளில் பெய்யுது. குறைவான நாளில் பெய்யறதுனால அது சேமிக்கிறதுக்கு இடம் இல்லை, அப்படியே கடலுக்கு போயிடுது. ஐயா சொன்னார்ல, ஆண்டுதோறும் குறைஞ்சது 50 டிஎம்சியிலிருந்து 550 டிஎம்சி வரை. டிஎம்சினா 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட், அதாவது 100 கோடி லிட்டர் தண்ணி ஒரு டிஎம்சி. இப்படி கடலில் வீணாக போயிட்டு இருக்கு. கடந்த ஆண்டுக்கு முந்தின ஆண்டு 2023 520 டிஎம்சி கடலில் போச்சு. 520 டிஎம்சி. இந்த ஆண்டு நிறையா போகுது. இப்போ தான் தென்மேற்கு இப்போ முடிகிற வந்துருச்சு. இப்போ அடுத்தது வடகிழக்கு தொடங்க போகுது. இப்போ தண்ணி போயிட்டு. இதில் நம்ம என்ன கேட்டோம்? தமிழ்நாட்டில் 20 நீர்ப்பாசன திட்டங்கள் நிலுவையில் இருக்கு. நிலுவையில்னா எவ்வளோ காலமா? 100 ஆண்டுகள், 70 ஆண்டுகள், 90 ஆண்டுகள், 80 ஆண்டுகள், 50 ஆண்டுகள் கோரிக்கை. எத்தனையோ ஆட்சிகள் வந்து போயிட்டு இதில் முக்கியத்துவம் இல்லை, இதில் காசு போட மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டை ஆரம்பிக்கணும்னாலே தமிழ்நாட்டில் நீர்ப்பாசன திட்டத்தில் தான் பட்ஜெட்டை ஆரம்பிக்கணும். இதில் போட்டாதான், காசு போட்டாதான் நம்ம வருங்கால சந்ததியினர்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. இன்னைக்கு விவசாயிகள் சந்தோஷமாக இருப்பாங்க. தமிழ்நாட்டில் 63 விழுக்காடு மக்கள் விவசாயிகளும் விவசாயத்தை சார்ந்தவர்களும் விவசாயத்தை நம்பி இருக்கின்றவர்கள். 63 விழுக்காடு, கிட்டத்தட்ட 3ல் 2 பங்கு மக்கள். அப்போ அந்த மக்களுக்கு என்ன செய்யணும், என்ன தேவைகள்? 1, அவங்களுக்கு நீரை கொடுக்கணும். 2, மண்ணை பாதுகாக்கணும். 3, அவங்க விளைச்சலுக்கு மதிப்பு கொடுத்து, மரியாதை கொடுத்து விலையை நிர்ணயிக்கணும். இது 3 பண்ண முடியாதா? இது சாதாரணமாக செய்ய வேண்டியது. ஆனால் இதுக்கு தெரியணும், செய்ய தெரியணும், அந்த உணர்வு இருக்கணும். ஆனால் நான் எத்தனையோ பேர் பார்த்துட்டேன், பேசுறது தான், செய்யறது கிடையாது. இப்போ இருக்கிறவங்க பேசுறது கூட கிடையாது. ஐயா சொன்னார்கள், எவ்வளோ கோரிக்கைகள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 56 கோரிக்கைகள் உங்களுக்காக கொடுத்தார்கள் திமுக. 56 கோரிக்கைகள், வாக்குறுதிகள் கூட இல்லை, சத்தியங்கள். விவசாயிகளுக்கு மட்டும் 56 சத்தியங்கள் கொடுத்தார் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு. அதில் எத்தனை திறமா நிறைவேற்றினாரு? வெறும் 8 சத்தியத்தை நிறைவேற்றிருக்கிறார். 48 சத்தியத்தை நிறைவேற்றலை. இது நான் சும்மா சொல்லலை, இது நான் ஒரு புத்தகமாக நான் போட்டிருக்கிறேன். புத்தகத்தில் எல்லாமே இருக்குதோ, இதுதான் புத்தகம். இந்த புத்தகம் பேர் விடியல் எங்கே.
இதுல 505 வாக்குறுதிகள் தேர்தலுக்கு முன்பு திமுக கொடுத்தார்கள். அதில் 66 தான் நிறைவேற்றிருக்கின்றார்கள் முழுமையாக. அதுல 56 விவசாயிகளுக்கு நிறைவேற்றியிருப்பது 8. இதுலயும் ஒரு பிரிட்ஜ், உடஞ்சு போன பிரிட்ஜ் பார்த்துருப்பீங்க, பாலம். இது திருவண்ணாமலையில் இருக்கு, தன்றாம்பட்டு பகுதியில் கட்டி 3 மாசத்துல உடஞ்சது. 16 கோடியில் கட்டியிருக்கிறாங்க. அதேதான் இதை பாருங்க, நீங்க சொன்னீங்கல்ல கொள்ளிடத்துல கட்டினா உடஞ்சி போச்சு, அதே மாதிரி தென்பெண்ணையில் கட்டினது. இப்போ நாம் கேட்கறது என்ன? நீர் பாச திட்டம். இப்போ இங்க வந்திருக்குது, நாங்க போராடினது காவேரி ஐயாறு இணைப்பு திட்டம். இந்த காவேரி ஐயாறு இணைப்பு திட்டம் 50 ஆண்டுகள் கோரிக்கைகள் இந்த பகுதி மக்கள். இதுக்கு ஐயா கூட நீங்க இந்த பாலத்துக்கு அடியில் போய் தண்ணியில் போய் மண்ணில் போச்சுட்டு இருந்தீங்க, போராட்டம்லாம் பார்த்தேன் நான். அதில் என்னன்னா செய்ய வேண்டியதா இருக்குது. இதெல்லாம் சாதாரண கோரிக்கை. 50 வருஷம் விவசாயிகள் கேட்கறாங்கன்னா நீங்க என்னையா பண்றீங்க? 50 வருஷமா என்னையா பண்றீங்க? இதை விட உங்களுக்கு என்ன வேலை? சமீபத்தில் கர்நாடகாவில் ஒரு அறிவிப்பு என்னன்னா, அப்பர் கிருஷ்ணா அப்பர் ப்ராஜெக்ட் நீர்ப்பாசன திட்டங்கள், அப்பர் கிருஷ்ணா இரிகேஷன் ஸ்கீம். எவ்வளவு தெரியுமா அறிவிச்சிருக்கிறாங்க? பணம் நிதி 77,000 கோடி. 77,000 கோடி. 6 மாவட்டம், 15 லட்சம் ஏக்கர் பயன்பெறும். இதான் திட்டம். இவங்க 4.5 வருஷம் வந்து ஆட்சிக்கு வந்து ஒரு நீர்ப்பாசன திட்டத்தை கூட அறிவிக்கல. புதுசா இல்ல, இருக்கிற திட்டத்தை கூட ஒண்ணு கூட நிறைவேற்றல. தமிழ்நாட்டில் 20 இருக்கு, நிலுவையில் இருக்குது. பெரிய பெரிய திட்டம். காவேரி குண்டாறு திட்டம் 13,000 கோடின்னு அறிவிச்சாங்க. ஒரு பைசா ஒண்ணு நடக்கல. மேட்டூர் உபரிநீர் திட்டம், தோனி மடுவு திட்டம், எண்ணேகோல் புதூர் தும்பலி திட்டம், எண்ணேகோல் புதூர் படைதலா திட்டம், நந்தன் கால்வாய் திட்டம், இப்படி பல திட்டங்கள் நிலுவையில் இருக்கு. நல்லார் பாம்பார் திட்டம், பரண்டிக்குளம் ஆலியார் திட்டம், 59வது கால்வாய் திட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில், தாமிரபரணி நம்பியாறு, கருமேனி ஆறு, எலும்பிச்சாறு, கோரையாறு திட்டம், இணைப்பு திட்டம். இதெல்லாம் ஏன் என்ன? இதெல்லாம் திட்டங்கள். இது செஞ்சாதான் வருங்காலத்துல இன்னைக்கு நமக்கு சோறு போறது விவசாயி. நீங்க தான் சோறு போடுறீங்க. விவசாயிகள் என்னுடைய கடவுளா நான் பார்க்கிறேன். எனக்கு பெற்றோருக்கு பிறகு எனக்கு சோறு போடுறது யாரு? நீங்க விவசாயிகள். உங்களை நாங்கெல்லாம் தங்க தட்டில் ஏந்தணும். நாங்கள் அப்படிப்பட்ட விவசாயிகள். தன்னலமற்ற உழைப்பு. யாருக்கு உழைக்கிறீங்க? சோறுக்காக. நீங்க சோறு போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷம். நட்டமோ லாபமோ, லாபம்னு அந்த வார்த்தையை பேசக்கூடாது. நட்டம். இப்போ நம்ம எங்க கூடி இருக்கிறோம்? காவேரி ஐயாறு திட்டம். ஐயாறு வந்து கொல்லிமலையில தொடங்குது. ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியின் கொல்லிமலையில் அங்கிருந்து தொடங்கினு அப்படியே ஒரு ஆறா வந்து காவேரியில கலக்குது ஐயாறு. கொல்லிமலைனா அங்கே நாமக்கல் மாவட்டத்தில் வந்து பெரம்பலூர் மாவட்டம் வழியா வந்து இங்கே காவேரியில கலக்குது. சரி, எங்கேருந்து இந்த தண்ணி வரணும்? மேட்டூர்ல இருந்து வரணும். மேட்டூர் டேம், காவேரி குறுக்கே இருக்கிற பெரிய டேம் ஒன்று தான் இருக்குது. மேட்டூர் அணை 93 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட அணை. நான் சொல்றேன்ல, அது 93 டிஎம்சி மேல தண்ணி வந்ததுன்னா தண்ணி தேக்க வைக்க முடியல தமிழ்நாட்டில். நம்ம சண்டை போட்டோம், காவேரிக்கு சண்டை போட்டோம். தண்ணி குடியான்னு எவ்வளோ சண்டை, கர்நாடகாவோட சண்டை போட்டோம். ஆனால் வர தண்ணியை நமக்கு சேமிக்க முடியுதா? மிச்சம் பண்ண முடியுதா? இல்லை. அவனுக்கு நடுவர் மன்றம் தீர்ப்பு கொடுத்தா 177.25 டிஎம்சி கர்நாடகா கொடுக்கணும், தமிழ்நாடு கொடுக்கணும். அந்தந்த மாசத்துல இந்த மாசம் எவ்வளோ 30, ஒரு மாசம் 40, ஒரு மாசம் 10 டிஎம்சி, ஒரு மாசம் 45 டிஎம்சி மாசம் கணக்கு போட்டு கொடுத்தான் ஷெட்யூல். அவன் கர்நாடகாரன் அந்த கணக்கெல்லாம் பார்க்கறது கிடையாது. அவனுக்கு தண்ணி எப்போ மிச்சமாகுதோ வடிகால் தான் தண்ணியை விட்டுறான். கணக்கு பார்த்தா டபர் நான் 250 டிஎம்சி கொடுத்துட்டேன். எப்போ? ஒரே மாசத்துல. இருக்கிறது நமக்கு 93 டிஎம்சி மேட்டூர். அதுக்கு மேல நமக்கு தேக்க தண்ணி இல்லை. அதுக்கு என்ன செய்யணும்? அந்த தண்ணிய அங்க இருந்து மேட்டூர்ல இருந்து இந்த இது சின்ன திட்டம். என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய திட்டமே கிடையாது, சின்ன திட்டம். மேட்டூர்ல இருக்கிற தண்ணி உபரி நீரா எடுத்து வந்து 5 டிஎம்சி தான் தேவைப்படும். அதை எடுத்து வந்து மேட்டூர்ல அங்க ஓமலூர் பக்கத்தில் சரபங்கா நதி போகுது. அது ஏற்காடு மலையிலேருந்து சேர்வராயன் மலையிலேருந்து தண்ணி போகுது, ஆறு சரபங்கா. அதுல இணைக்கணும். அந்த ஆற்றிலேருந்து இணைக்கி அதுக்கப்புறம் திருமணி முத்தாறுன்னு ஒன்று இருக்குது. இன்னைக்கு சேலத்துக்கு போனீங்கன்னா சேலத்து டவுன் நடுவில் ஒரு சாக்கடை பார்ப்பீங்க.
அது ஒரு காலத்துல புனிதமான ஒரு ஆறு இன்னைக்கு சாக்கடையா மாறிடுச்சு. திருமணி முத்தார் அதுல இணைக்கணும். அந்த திருமணி முத்தார்ல இணைச்சு அதுக்கப்புறம் அந்த இன்னொன்னு அந்த திருமணி முத்தார் எங்க போகுதுன்னா அது திருச்செங்கோடு வழியா நஞ்சடையாறுல போய் காவிரியில கலக்குது. அது தாண்டி இங்க வந்து ஐயாறுல இணைக்கணும். ஐயாறு வந்து ஒரு சின்ன ஆறு, சீசனல் ஆறு. எப்போ மழை பெய்யுதோ, கொல்லிமலையில மழை பெய்யறது ரொம்ப கம்மி தான், ரெயின் ஷேடோ ரீஜன், அது மழை அவ்வளோ இருக்காது. பேர மழையில இந்த தண்ணி வரும். இதுல இணைச்சேன்னா வர வழியில அப்படி இந்த இணைப்பு எல்லாம் சேர்ந்து 5 மாவட்டங்கள் பயன்பெறும். 5 டிஎம்சி 500 டிஎம்சி கடல்ல போகுது. 5 டிஎம்சி இதுல காவா மூலமா இல்ல பைப்பு மூலமா நீரேற்று மூலமா. இப்போ நாங்க சண்டை போட்டு சேலத்துல கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் சண்டை போட்டோம். போராட்டம், ஆர்ப்பாட்டம், என்னென்னமோ போட்டு சட்டமன்றத்தில் போட்டு அங்கே காவேரி மேட்டூர் உபரி நீர் திட்டம்னு இதுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார்.